ஹாய், காலையில் எழுந்திரிச்சோன்னே நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்களா? ஒரு நாள் எவ்வளோ நேரம் மொபைல் யூஸ் பண்ணுவீங்க? லைக் 1 hour மொபைல் யூஸ் பண்ணாமல் உங்களால் இருக்க முடியுமா? ஹாய், நான் செர்லின் ஸ்டெஃபி. இன்னைக்கு மொபைல் அடிக்ஷன் பற்றி உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயத்த நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மொபைல் அடிக்ஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட் தூங்கி எந்திரிச்சோடனே ஃபோன் பார்க்க தோணும். ஃபர்ஸ்ட் எந்திரிச்சோடனே கையை தான் தேடும், ஃபோனை தான் தேடும். செகண்ட் பார்த்தீங்கன்னா டைம் போகிறதே தெரியாது. நம்ம ஜஸ்ட் ஒரு ரீல் தானே பார்ப்போம். குளிக்க போடுமா, சரி ஒரு ரீல் பார்ப்போம். ஒரு சாப்பிட போடுமா, சரி ஒரு ரீல் பார்ப்போம். சாப்பிடும்போ பேசும்போ ஓகே ஒரு ரீல் பார்ப்போம்னு ஆரம்பிக்கிறது 1 hour 2 hours அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஒரு 1 hour காணாது, 1/2 hour காணாது. அப்புறம் ஃபோன் கையில் இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு ஆன்சைட்டி ஆகும். ஐயோ ஃபோன் எங்கன்னு தேடுவோம். சும்மா இருக்க முடியாது நம்மளால. லைக் முன்னாடியெல்லாம் நம்ம சும்மா இருப்போம். லைக் சும்மா இருக்கும்போது ஏதாச்சும் ட்ராப் பண்ண தோணும், இல்லை யார்கிட்டயாவது போய் பேசுவோம், இல்லை வீட்லயே சின்ன சின்ன விஷயம் பண்ணுவோம். இப்போ நிறைய ஹேபிட்ஸ் வளர்த்துப்போம், நிறைய கேம்ஸ் பிளே பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், ஃபோன் தான் எடுக்கிறோம். ஸோ இப்படி உங்களுக்கு இருக்கு, இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன்னா சீரியஸ்லி நீங்க மொபைல் அடிக்ஷன்ல தான் இருக்கீங்க. இது உங்க ஹேபிட்ஸ் டெய்லி லைஃப் எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் ஃபோமோன்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இன்னைக்கு என்ன பண்றாங்க, நம்மளுக்கு பிடிச்ச இன்ஃப்ளூயன்சர் இல்ல நம்மளுக்கு பிடிச்ச கான்டென்ட் கிரியேட்டர் என்ன சொல்ல வராங்க, என்ன பேச போறாங்கன்ற ஒரு விஷயம் எங்க அதை நம்ம பார்க்காம போயிடுவோமோ? அவங்க லைஃப்ல என்ன நடக்குது, நம்மளுக்கு அவங்களை பிடிக்குது, பட் அவங்க லைஃப்ல என்ன நடக்குது அவங்களையே பாக்குறது, ஏதோ மிஸ் பண்ணிட மாட்டோமான்னு ஒரு ஃபீல் வர்றதுதான் ஃபர்ஸ்ட். தூங்க முன்னாடி ஒரு 1 hour மொபைல் யூஸ் பண்ணாம உங்களால இருக்கவே முடியாது. எப்போ பாரு மொபைல் யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூங்கணும். தூக்கம் வர வரையும் மொபைல் யூஸ் பண்ணணும். ஓகே 2 ரீல் பார்த்துட்டு வச்சிரும்னு எடுப்போம். ஆனா டைம் போறதே தெரியாது. 1 hour 1.5 hour அதுலயே போயிரும். தூங்குறதே லேட் ஆயிரும். செகண்ட், இப்ப நீங்க நிறைய பேரை வீடியோஸ்ல பாக்குறீங்க, ரீல்ஸ்ல பாக்குறீங்க. லைக் அவங்க ட்ரிப்பு போறாங்க, ஒரு லக்ஸரி லைஃப காமிக்கிறாங்க, ஹாப்பியா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அது எதுவுமே ரியல் கிடையாது. அவங்க பேக் சைட்ல இருக்கிற சேட்னஸ், லோன்லினஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. அவங்க ரியல் கேரக்டர் என்னன்னு உங்க யாருக்குமே தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அதை பார்த்துட்டு செம்மையா இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணா இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப் நல்லா இல்லை, நம்ம அவங்கள மாதிரி இல்லை, நம்ம அவங்கள மாதிரி ட்ரிப்பு போக முடியல, நம்ம அவங்கள மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் கிடைக்கலன்ட்டு நீங்க உங்க லைஃப கம்பேர் பண்ணி பாக்குறீங்க. அதுதான் இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சர். அவங்க லைஃப் எப்படி இருக்கும் நமக்கு சுத்தமா ஐடியா இல்லை. லைக் அவங்க போடுற வீடியோ, அதுவும் 30 seconds 40 seconds வீடியோ பார்த்துட்டு உங்க லைஃப் அவங்க கூட கம்பேர் பண்றீங்க. ஓகே இவங்க கான்பிடென்டா இருக்காங்க, இல்ல இவங்க கிட்ட காசு நிறைய இருக்கு, இவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நான் தான் இப்படி இருக்கேன்னு உங்க செல்ஃப் கான்பிடன்ஸ் சுத்தமா உடஞ்சே போயிரும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களால ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. இப்போ ஓகே ஒரு புக் ரீட் பண்றதா இருக்கும். இப்போ முன்னால நீங்க ரொம்பவே புக் ரீட் பண்ற ஹேபிட்ஸ்ல இருந்திருப்பீங்க, இல்லைன்னா புக் ரீட் பண்ண பிடிச்சிருக்கும், உங்களுக்கு நிறைய விஷயம் ரீட் பண்ண தோணும். ஆனா அதை எடுத்து ரீட் பண்றதுக்கான ஒரு எக்ஸிகியூஷன் லெவலுக்கு நீங்க போக மாட்டீங்க. பண்ணணும்னு தோணும், பண்ணணும்னே போகுமே தவிர அதை எடுத்து ரீட் பண்ணணும்ன்ற ஒரு எக்ஸிகியூஷன், ஓகே அதை எடுப்போம், எவ்வளவு நாள் யோசிக்கிறோம், இன்னைக்கு அதை எடுப்போம்னு நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணவே மாட்டீங்க. அப்படி பண்ணாலும் உங்களால கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. ஒரு விஷயத்த போக்கஸ்டா உங்களால பண்ணவே முடியாது. அடுத்து எப்ப பாரு 10 minutes ஒன்ஸ் போன் எடுத்து பாக்குறது. ஒரு நோட்டிபிகேஷன் வரலனாலும் சரி, ஒரு கால் எதுவுமே இல்லைனாலும் சும்மா எடுத்து 10 minutes அந்த போன் எடுத்து பாக்குறது. அது ஏன் பாக்குறோம், எதுக்கு பாக்குறோம்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அதை எடுத்து பாக்குறது. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நீங்க பண்றீங்க, உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னா சீரியஸ்லி நீங்க இதனால அஃபெக்ட் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். இது எப்படி வெளியே வர்றது அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்வேன்னா, ஃபர்ஸ்ட் காலையில எந்திரிச்சோடனே போனை எடுக்க கூடாதுன்றத டிசைட் பண்ணுங்க. உங்க லைஃப் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும், நீங்க யாரோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடாது. அண்ட் மொபைல் உங்களை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. சோ காலையிலேயும் சொன்னேன் நான் போன் எடுக்க கூடாது. அப்ப என்ன பண்ணணும், முன்னாடி நாள் நைட்டு தூங்கும் போதே இங்க இருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் நீங்க போனை வைக்கணுமே தவிர கை எத்துற டிஸ்டன்ஸ்ல போனை வைக்கவே வைக்காதீங்க. செகண்ட், டர்ன் ஆஃப் unnecessary notifications. உங்களுக்கு தேவை இல்லைன்னு நினைக்கிற நோட்டிபிகேஷன்ஸ் இல்ல இந்த ஆப்ஸ், இப்ப நிறைய ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இல்ல அன்வான்டட் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அது எல்லாமே நீங்க ஆஃப் பண்ணிருங்க. அது உங்களுக்கு தேவையே கிடையாது.
முடிஞ்ச அளவுக்கு போன் கிட்ட இருந்து தள்ளியே இருங்க. இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போறோம், காலைல 9 to 5 வரைக்கும் ஸ்கூல் போறோம். ஆனா அங்க நம்மளுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. அங்க டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இல்ல அவங்க படிக்கணும். இப்ப யாராவது வெளியே கூப்பிடுவாங்க, அவங்க 2 ஸ்டூடெண்ட்ஸ் விடுங்க மேம், 3 ஸ்டூடெண்ட்ஸ் விடுங்க கேட்டா, இப்ப நம்ம மேக்ஸ் மிஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது, நான் அலோவ் பண்ண மாட்டேன், அவங்க இங்க படிக்கணும், இங்கதான் இருக்கணும், ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க, யாரையும் விட மாட்டாங்க. ஏன்னா அந்த டைம் அவங்களுக்கானது. இப்ப ஸ்கூல் போறோம்னா அந்த டைம் நம்ம வெளியே எங்கேயுமே போக கூடாது. ஸ்கூல்னா ஸ்கூல் டைம், அந்த மாதிரிதான். அந்த 9 to 5 ஸ்கூல் டைம், அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம வளர்ந்தோம். எப்போ நம்ம சின்ன வயசுல இருக்கோம். ஆனா இப்ப நமக்கு அப்படி கிடையாது. காலேஜஸ்ல மொபைல் அலோடு, ஒர்க் பண்ற இடத்துல மொபைல் அலோடு. சோ நம்ம டிசிப்ளினா இந்த டைம் இதுக்குன்னு அலோகேட் பண்ற ஒரு மென்டாலிட்டியே நமக்கு வர மாட்டேங்குது. அதுலயும் ஒர்க் பண்ற இடத்துல எப்பெல்லாம் போன் எடுக்கலாம், காலேஜ்ல எப்பெல்லாம் போன் எடுக்கலாம், படிக்கும் போது எப்பெல்லாம் போன் எடுக்கலாம், அந்த போன் கிட்டே தான் நம்ம போயிட்டு இருக்கோமே தவிர ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு 9 to 6 நம்மளால மொபைல் எடுக்காம இருக்கவே முடியாது. 4th, ஆமா இப்போ அவன் போர் அடிக்குது, வேற ஆப்ஷனே இல்ல, போன் தான் எடுக்கணும். சோ இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்னு பாருங்க. இப்ப நீங்க போன் எடுக்கிறது இல்ல, நான் லேட் நைட் ரொம்ப யூஸ் பண்றேன், நைட் டைம் யூஸ் பண்றேன்னா உங்களுக்கு சைல்ட்ஹுட் ஹாபிஸ் நிறைய இருக்கும். லைக் உங்களுக்கு புக் ரீட் பண்ண பிடிச்சிருந்திருக்கும், எக்ஸசைஸ் பிடிச்சிருந்திருக்கும், இல்ல ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும், லைக் ஸ்டோரி எழுதுறது. ஆனா ஏதோ ஒரு விஷயத்தினால நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிடவே மாட்டாம பிடிக்கும், பண்றவங்கள பார்த்து ஏ சூப்பர் இவங்க பண்றாங்கல்ல, அந்த ஃபீல் தான் நமக்கு வருமே தவிர நமக்கு பிடிச்சது நம்ம ஏன் பண்ணாம இருக்கோம். அதை நீங்க என்னையாவது யோசிச்சிருக்கீங்களா? இப்ப நிறைய பேருக்கு ஸ்டோரி எழுத பிடிக்கும், இல்ல ஜேர்னலிங் எழுத பிடிக்கும், அதெல்லாம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப டிரா பண்ண பிடிக்குமா, நிறைய டிரா பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன சின்ன சின்ன விஷயம் பிடிக்குதோ அதை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு பாட பிடிக்கும், சின்ன வயசுல பாடி இருக்கேன்ப்பா அவ்வளவுதான் அப்படின்றீங்க, ஓகே ரீஸ்டார்ட், உங்களுக்காக நீங்க ட்ரை பண்ணுங்க. சோ உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 10 minutes பண்ணுங்க. எனக்கு எடுத்தோடனே 1 hourலாம் சத்தியமா கொஞ்சம் கஷ்டம் தான். சோ ஒரு 5 minutes பண்ணுங்க, 10 minutes பண்ணுங்க, half an hour பண்ணுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. அது உங்க லைஃப் உங்க கூட ரொம்பவே கனெக்டடா வச்சிருக்கும். 5th, உங்களோட ஃபேமிலி டைமும் சரி, மீல் டைமும் சரி, மொபைல் எடுக்கவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா நீங்க டிசைட் பண்ணுங்க. ஃபேமிலிட்ட பேசும்போது என் கையில போன் இருக்கவே கூடாது, நான் இப்போ சாப்பிட போறேன்னா என் கையில போன் இருக்கவே கூடாது. அந்த மாதிரி நீங்க உங்களையே ரெஸ்ட்ரிக்டடா வச்சுக்கோங்க. அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸை நீங்க வளர்த்துனீங்கன்னா கண்டிப்பா உங்க அந்த மொபைல் அடிக்ஷன்ல இருந்து கொஞ்சம் நீங்க எஸ்கேப் ஆகுறதுக்கு ஈஸியா இருக்கும். சரி, காலையில எழுந்துச்சு போன் பார்க்கலாம், ஆனா அந்த டேவை எப்படி ஸ்டார்ட் பண்றது நானு அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா, வேக் அப் வித் பர்பஸ்ன்னு நான் என் வீடியோ ஒன்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ ஒரு டேவை எப்படி பர்பஸா ஸ்டார்ட் பண்றதுன்னு உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னா ஐ வில் சேஞ்ச் மை ஹேபிட்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி ஓகே உன் மொபைல் அடிக்ஷன்ல இருந்து கொஞ்சம் வெளியே வா, இதெல்லாம் பாருன்னு சொல்லுங்க. பாய் பாய்.